திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியான இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சையத் பாரூக் அவர்கள் அம்மூர்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். உடன் நகர செயலாளர் சாரதிகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதில் திமுக நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் திமுக கிளைச் செயலாளர் அண்ணாமலை சங்கர் ஸ்டோர் உரிமையாளர் ஜெய்சங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நேதாக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே, மக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி. அதிலேயும் முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்களுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. பெண்கள் வளர்ந்தால் இந்த நாடு வளரும். பெண்களுடைய அறிவுறுத்தல் தான் ஆண்களுக்கு வளர்ச்சி. அது சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னா, திமுக ஆட்சியில பெண்களுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. தலைவர் கலைஞர் அவரோட ஆட்சி காலத்துல இலவச கேஸ் கொடுத்தாரு, இலவச வண்ண தொலைக்காட்சி பொட்டி கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? பெண்கள் காலையில எழுந்து வாய்க்கால் வேலைக்கோ கொத்தனார் வேலைக்கோ போயிட்டா சாயங்காலம் அவங்க ஊதாங்கொழுதி தான் அவங்க அடுப்பு பத்திக்கணும். அதுல அவங்களுக்கு காச நோய் வருது. அந்த காச நோயினால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்ட்டு 10,000 ரூபாய் கொடுத்து அவங்க கேஸ் வாங்க முடியாதுன்னு அந்த இலவச கேஸ் அறிவிச்சாரு. கேஸ் சேர்ந்துச்சு. வண்ண தொலைக்காட்சி கலர் டிவி தான் கொடுப்பேன்னு கலர் டிவி கொடுத்தாரு. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஓடி இருக்குது. அதே போலதான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான். பெண்களுக்கு சொத்துரிமை, இலவச மின்சாரம் கொடுத்தது விவசாயிகளுக்கு திராவிட மாடல் ஆட்சியில தான், திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். அதே போலதான் தளபதியார் அவர்கள் பெண்களுடைய வாழ்வில முன்னேற்றம் இருக்க வேண்டும், பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், பெண்கள் சொந்த காலில நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் தேர்தல் அறிக்கை என்னென்ன சொன்னாரோ அத்தனை திட்டங்களும், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், விடியல் பயணம், உரிமை தொகை, இதெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? மீண்டும் ஆட்சி